In this episode of Franka பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் குபேரா. ஷேகர் கமுலா டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா, ஜிம் சர்ப் இவங்கெல்லாம் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒன்லைன் என்னன்னா, பணக்காரரோட விளையாட்டில் பகடைக்காயாகிற பிச்சைக்காரர். கவர்மெண்டோட ஆராய்ச்சி மூலமா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிக் கண்டுபிடிக்கப்படுது. இந்த செய்தி கவர்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தொழிலதிபரான நீரஜ் இந்த கேரக்டர்ல ஜிம் சர்ப் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு போயிடுது. 15 வருஷத்துக்கு தேவையான எண்ணெய் வளம் அப்படிங்கிறதுனால அதை எப்படியாவது கைப்பற்ற நினைக்கிறாரு நீரஜ். ஆல்சோ அஃபீஷியல்ஸோட பேசி 1,00,000 கோடி அப்படின்ற டீலையும் பேசி முடிக்கிறாரு. இந்த 1,00,000 கோடியையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுக்கறதுக்காக தீபக் இந்த கேரக்டர்ல நாகார்ஜுனா ப்ளே பண்ணியிருக்காரு. அவரை டீம்ல சேர்த்துக்கிறாரு. பிளாக் மணி அண்ட் ஒயிட் மணின்னு இந்த பணத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கான திட்டத்தை போடுறாரு தீபக். அந்த முயற்சியில ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறது பினாமிஸை கூட்டிட்டு வர்றது. அதுவும் பினாமிஸா பிச்சைக்காரர்களை வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து 4 பேரை கூட்டிட்டு வராங்க. அதுல ஒரு பிச்சைக்காரர் தான் தேவா. இந்த கேரக்டர்ல தனுஷ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் பணத்து மேல கிரீடியா இருக்கக்கூடிய ஒரு முதலாளி, இன்னொரு பக்கம் தன்னோட சுயலாபத்துக்காக கெட்ட வழியில போகக்கூடிய தீபக். இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் மாட்டிட்டு போராடுறாரு தேவா. இந்த சூழல்ல ஒரு கட்டத்தை தேவாவோட உயிருக்கே ஆபத்து வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, தீபக் என்ன பண்ணாரு, நீரஜோட பிளான் என்னாச்சு, இதெல்லாம் தான் குபேரா படத்தோட மீதி கதை. படத்தோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிளஸ் தனுஷோட பிரில்லியண்டான ஆக்டிங். ஒரு பிச்சைக்காரரோட ரோல் அதை எவ்வளவு கன்வின்சிங்காக பண்ண முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு. அவர் வெகுலியா வெள்ளந்தியா சிரிக்கிறதுல ஆரம்பிச்சு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேரக்டரை பார்த்து பயந்து ஓடுறது வரைக்கும் பல இடங்கள்ல பிரில்லியண்டான ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. அடுத்த பிளஸ் ஷேகர் கமுலாவோட ரைட்டிங். ஒரு பணக்காரரோட பேராசை, நேர்மையான பாதையிலிருந்து விலகி தவறான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு அதிகாரி, சுத்தி நடக்கிறது எதுவுமே தெரியாம இந்த கேங் கிட்ட மாட்டிட்டு முடிக்கிற தேவா கேரக்டர், இப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப சூப்பராகவே எழுதியிருக்காரு. படத்தோட துவக்கத்துல ஒரு பிணத்தை எரிக்க கூட பெட்ரோல் இல்லாத தேவா அப்படிங்கிற கேரக்டர் பெரிய ஆயில் ரிக்கையே விலைக்கு வாங்க துடிக்கிற ஒரு பணக்காரரை எதிர்த்து நிற்கிறாரு அப்படிங்கிற முரண் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காஸ்டிங்கில் மற்றவங்களோட நடிப்பு பொறுத்த வரைக்கும் நாகார்ஜுனா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டிங்கை இந்த படத்தில் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நேர்மையாக இருக்கும்போது தைரியமாக பேசுறது, பிறகு பணத்துக்கு தான் மதிப்பு அப்படின்னு நம்பி தவறான வழிக்கு போகிறது, தான் மெல்ல மெல்லமாக எவ்வளவு மோசமான ஆளாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சோனே வரக்கூடிய ஒரு தடுமாற்றம், இந்த மாதிரி பல விஷயங்களை அவரோட நடிப்பு மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஈக்குவலி ராஷ்மிகா மந்தனாவும் ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கப்ல அவங்க அழறதா இருக்கட்டும், தனுஷ் தன்னைய சுத்தி சுத்தி வர்றாரு அப்படிங்கிறதுனால அவரை துரத்துறதா இருக்கட்டும், அதே சமயம் அவரை கைவிடவும் முடியாம தவிக்கிறதா இருக்கட்டும், ஆல்சோ அவங்க பல இடங்கள்ல சொல்லக்கூடிய காமெடி ஒன்லைனர்ஸ் ஆகட்டும், எல்லாமே தியேட்டர்ல பிளாஸ்டா ஒர்க் ஆச்சு. வில்லனா வரக்கூடிய ஜிம் சாபுக்கு ஒரு வழக்கமான கார்பரேட் வில்லன் ரோல் தான் அப்படின்னாலும் அதுல அவரால் எவ்வளவு வித்தியாசம் காட்ட முடியுமோ அந்த அளவு காட்டியிருக்காரு. ஆனா அவருடைய கேரக்டர் அவ்வளவு ஆழமா எழுதப்படாதனால அதை வச்சு பெரிய பிளே எதுவும் படத்துக்குள்ள வரல. இவங்க இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல ரொம்ப சின்ன நேரமே வரக்கூடிய சுனைனா, பாக்யராஜ், ஹரிஷ் பெரேடி இவங்கெல்லாம் கொடுத்த வேலையை கரெக்டா முடிச்சிருக்காங்க. நிகேத் பொம்மையோட சினிமோட்டோகிராஃபி படத்தோட குவாலிட்டியை அதிகப்படுத்துது. ஒரு குப்பை கிடங்குக்குள்ள நடக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும், ரொம்ப பிளாஷியான பில்டிங்ஸ்குள்ள நடக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரியாலிட்டிக்கு நெருக்கமாக காட்டுது அவரோட சினிமோட்டோகிராஃபி. தேவி ஸ்ரீ பிரசாதோட மியூசிக்ல போய்வா நண்பா பாட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அதனுடைய கோரியோகிராஃபியும் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப வைபாக இருந்தது. ஆல்சோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாகவும் படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறாரு. சில எமோஷனலான காட்சிகளில் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அந்த எமோஷனலை ஹைலைட் பண்ணி காமிக்குது. இந்த படத்துடைய மைனஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துடைய லென்த் தான் மிகப்பெரிய மைனஸ். லென்த் இன் அ சென்ஸ் இந்த படம் 3 ஹவர் ஓடுது அப்படிங்கிறத சொல்லலை, அதுக்குள்ள எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சிகள் இருக்கு அப்படிங்கிற வகையில் சொல்றேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பரபரப்பான காட்சிகள் பெருசா இல்லை அப்படின்னாலும் ஓரளவு சுவாரஸ்யமா இருக்கிறதுனால நல்லாவே நகருது. ஆனா படத்துடைய செகண்ட் ஹாஃப் நீண்டுகிட்டே போகுது. தனுஷ் ஓட, நாகார்ஜுனா துரத்த, நாகார்ஜுனா துரத்த, தனுஷ் ஓட, இந்த மாதிரியே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாம் போகுது. ஆல்சோ தனுஷ் எதுக்காக இங்க கூட்டிட்டு வரப்படுறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற கான்ஸ்பிரசி என்ன, இது எல்லாம் படத்தோட துவக்கத்திலே நமக்கு சொல்லப்பட்டுட்டதுனால அதுக்கப்புறம் படத்துல சொல்லப்படக்கூடிய எதுவுமே பெரிய சுவாரஸ்யமா இல்லை. முன்னால ஜிம் சர்போட கேரக்டர் இன்னும் பெட்டரா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே போலதான் நாகார்ஜுனாவோட கேரக்டரையும் இன்னும் பெட்டரா எழுதியிருந்திருக்கலாம்.
ஏன்னா படத்துல அவருடைய கேரக்டர் ரொம்பவே குரூஷியலானது. ஆனா, அவரால இந்த கதைக்குள்ள நடக்கக்கூடிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அண்ட் திடீர்னு அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்படுற க்ளோஷரும் அவ்வளவு திருப்தியா இல்ல. அண்ட் இந்த படத்த நான் தமிழ்ல தான் பார்த்தேன் அப்படிங்கிறதுனால இந்த குறையும் சேர்த்து சொல்லலாம். இந்த படம் ஒரு டப்பிங் படம் அப்படிங்கிறது பல காட்சிகள்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் சில க்ளோஸ் அப்பான காட்சிகள்ல தமிழ்ல பேசுற மாரியே லிப் மூவ்மெண்ட் வச்சு எடுத்திருக்காங்க. ஆனா பெரும்பாலான படத்த பார்க்கும்போது ஒரு டப்பிங் படம் பார்க்குற ஃபீல் மட்டும் தான் வருது. அதுவும் குறிப்பா நாகார்ஜுனா கேரக்டருக்குலாம் கொடுக்கக்கூடிய டப்பிங் வந்து ஒரு சீன்ல அவருக்கு ஒருத்தர் பேசுறாரு. இன்னொரு சீன்ல வேற ஒருத்தர வச்சு பேச வச்சிருக்காங்க. ஸோ படம் முழுக்க நாகார்ஜுனா மிமிக்ரி பண்ணாமயே பல குரல்கள்ல பேசுறாரு. இது படம் பார்க்கும்போது பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்தது. குபேரா ஸ்டார்ட் ஆகும்போது பணத்தாசை பத்தியும் மனுஷங்க கிட்ட இருக்கிற பேராசை பத்தியும் பேசுற படமா ஆரம்பிச்சது. ஆனா போக 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 ஒரு சாதாரண மிட்லிங் த்ரில்லரா தான் நகருது. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு காட்சியில தனுஷ் நாங்கெல்லாம் மனுஷங்க கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய வசனத்துல இருக்கிற அழுத்தம் படம் மொத்தத்திலையும் மிஸ்ஸிங். அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் வரையும் தனுஷ் ஏதோ பெருசா செய்ய போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருந்துட்டே இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பாத்திரம் பெருசா எந்த விஷயமும் செய்யல அப்படிங்கிறதும் பெரிய ஏமாற்றம். ஓவராலா பார்த்தோம்னா இந்த படம் சுவாரஸ்யமா தொடங்கி இடையில மிட்லிங்கா போய் ப்ரீ கிளைமேக்ஸின் போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆரம்பிச்சு ரொம்ப சுமாரா முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு படம் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட் ஃபார் குபேரா. இந்த வீடியோவில் குபேரா படத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு படம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே குபேரா பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.